நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் அந்த எல்லையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் பதட்டம் சம்பந்தமான பல்வேறு நேரலைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். சற்று நேரத்துக்கு முன்னதாக கூட பாதுகாப்புத்துறை சார்ந்த நம்முடைய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய முக்கிய அதிகாரிகள் தோன்றி அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது, குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கு நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்கள் பாகிஸ்தான் என்ன மாதிரியான விதிமீறல்களை செய்கின்றது, எப்படியெல்லாம் அவர்கள் பொய் சொல்கிறார்கள், இந்தியாவிலே என்ன மாதிரியான தாக்குதல்களை குறிப்பாக பள்ளி கட்டிடங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள், இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாம் பல ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அதே போல வான்வெளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் என பல நிபுணர்களையும் பல முன்னாள் வீரர்களையும் சந்தித்து நாம் பேட்டி எடுத்து வருகின்றோம். இந்த போர் பதட்டம் என்பது அடுத்த கட்டமாக என்னவாக போகின்றது, இதற்கு தீர்வுதான் என்ன, எதற்காக இந்த போர் பதட்டம் நீடித்து வருகின்றது உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் பேசி வருகின்றோம். இது நாம் தொழில்நுட்ப ரீதியாக அதே போல நடக்கக்கூடிய விஷயங்களினுடைய அடிப்படையில் நாம் இதை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இது அரசியல் ரீதியாக பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அந்த பார்வை என்னவாக இருக்கின்றது, இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, உலக நாடுகள் இதனை எப்படி பார்க்கின்றது என பல கேள்விகள் எழுகின்றது. எனவே இந்த நேரத்திலே நம்மிடையே பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்கள் இருக்கின்றார், ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், இப்போ நம்ம தொடர்ச்சியாக இப்போ இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லையிலே நடைபெறக்கூடிய இந்த பதட்டமான ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நேரடியாக பார்த்துருப்பீங்க. வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் குறித்தெல்லாம் பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருந்தார். அவர் எப்படியெல்லாம் விதிமீறல்களில் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லியிருந்தார்கள். முதல்ல இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறக்கூடிய இந்த சம்பவத்தை, இந்த போர் பதற்றத்தை பாஜக எப்படி பார்க்கிறது? அதாவது இந்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே இந்த ஏப்ரல் 22 அன்று நடந்த ஒப்புக்கொள்ள முடியாத அப்பாவி மக்கள் மீதான கொலைவெறி தாக்குதல், இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு காரணமானவர்கள், அதன் பின்னணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஒரே நோக்கம், குறிக்கோள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டி இங்கு பயங்கரவாதத்திலே ஈடுபடுகின்ற அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருந்தது. நாம் இதற்காக 14 நாட்கள் கழித்து மேற்கொண்ட தாக்குதல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானில் 9 இடங்களில் 24 ஸ்ட்ரைக்ஸ் மேற்கொள்ளப்பட்டது. அந்த 9 இடங்களுமே பாகிஸ்தானிலே இருந்து செயல்படுகின்ற பயங்கரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்கள். ஆகவே அந்த மாதிரியாக நாம் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டாக பொறுப்போடு பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளையும் கூட நாம் தொடவில்லை. அப்பாவி பொதுமக்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. 9 பயிற்சி முகாம்கள் மாத்திரம் தாக்கப்பட்டது. அதோடு பாகிஸ்தான் விட்டிருக்குமானால் இந்த எஸ்கலேஷன், போர் நீட்டிப்பு என்பது நடந்திருக்காது. ஆனால் பாகிஸ்தான் மேற்கொண்டு இந்தியா எதிர்ப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுவதற்காக ஆத்திரமூட்டுகின்ற செயலிலே ஈடுபட்டார்கள். ஜம்மு காஷ்மீரில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 15 பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தை ஆத்திரமூட்டுகின்ற ஒரு அநாகரிகமான முறையற்ற தாக்குதல். அதனால் நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இப்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆகவே இப்போ ஆயுதத்தை எடுத்தவர் தான் கீழே போடணும். பாகிஸ்தான் என்ன செய்ய நினைத்தது, நீங்க பாத்தீங்கன்னா 2019 சார்
பாகிஸ்தான் மேலே வந்து நம்ம பதில் தாக்குதல் கொடுக்க வேண்டிய தேவை என்பது நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீரை மையமாக வைத்து தான் இந்த பிரச்சனை நடக்குது. காஷ்மீரை அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். அவங்க தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது அப்படின்னா, காஷ்மீரினுடைய பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சுதந்திர பகுதியாக மாற்ற வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கை, பாகிஸ்தானுடன் இணைத்து விடுங்கள் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கை சரியா? இந்த கோரிக்கையை பாஜக எப்படி பார்க்கிறது? இது அடிப்படையில் நாம் 1947க்கு போக வேண்டியிருக்கு. நீங்கள் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்திய யூனியனில் இணைக்கப்பட்டது. அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இணைப்பதற்கு ஜம்மு காஷ்மீர் மன்னர் ராஜா ஹரிசிங் முன்வரவில்லை. அவர் தெளிவாகவே பேசியிருந்தார், எனக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அவர் சேர்க்கல. அதே மாதிரி ஜுனாகட், ஹைதராபாத், ஆகவே ஹைதராபாத்தில் போலீஸ் ஆக்ஷனில் இணைச்சிட்டோம். ஜுனாகட் போரிட்டு அங்கு குஜராத்திலே அது இணைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 47 இறுதியில் பாகிஸ்தானிலிருந்து 4000 இராணுவ வீரர்கள் ட்ரைபல்ஸ் வேஷத்தில் இந்தியாவுக்குள் வந்தார்கள். முழு ஜம்மு காஷ்மீரையுமே அவர்கள் கையகப்படுத்தினார்கள். அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள் இந்திய அரசாங்கத்தோடு பேசி, நான் இந்தியாவில் இணைக்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் இந்த பாகிஸ்தானுடைய யுத்தத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற உதவ வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைத்தார். அதனால இந்திய இராணுவம் பாகிஸ்தானிய வீரர்களை பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டிருந்தது. ஜம்மு இப்பொழுது காஷ்மீரில் நம்மகிட்ட இருக்கிற பகுதி 3இல் 2 பங்கு பகுதி நம்மகிட்ட இருக்கு, 3இல் 1 பங்கு பகுதி பாகிஸ்தான் வசம் இருக்கிறது. அதுதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நாம் ரிட்ரை பண்ணி போகும்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மிக தவறான ஒரு நடவடிக்கை யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர், இராணுவத்தை கூட கன்சல்ட் பண்ணாமல் போர் நிறுத்தம் அறிவித்தார். அதனால அன்னைக்கு எந்த இடத்துல இராணுவம் நின்றதோ அதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோலாக இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால அந்த மீதி பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா இருக்கு. நீங்க ராஜா ஹரிசிங் மற்ற சமஸ்தானங்கள் அனைத்தும் எந்த டாக்குமெண்ட் ஆஃப் அக்சஷன் இந்தியாவோடு இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்களோ அதே ஒப்பந்தத்தில் தான் ராஜா ஹரிசிங்கும் கையெழுத்திட்டிருக்கார், இணைச்சிருக்கார். நீங்க முஸ்லிம்கள் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்து இந்தியாவில் தான் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற மக்களே ஃபீல் பண்றாங்க நாம் இந்தியாவோட இருந்திருக்கலாம். ஆகவே அந்த மாதிரியாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்றது தான் நம்முடைய இறுதி இலக்காக இருக்கும்னு மாண்புமிகு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் தீர்மானமே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு காஷ்மீரை கேட்பதற்கு எந்த உரிமையும் பாகிஸ்தானுக்கு கிடையாது. அவர்கள் வெறித்தனமாக ஒரு மதவெறியோடு நடந்து கொண்டு இருப்பதை நாம் ஏப்ரல் 22 கூட பார்த்தோம். மதவெறி கண்ணோட்டம் அதில் இருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால் பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை. இது இந்திய பாராளுமன்றம் அதனுடைய இறையாண்மையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. தி ஒன்லி அன்பினிஷ்டு டாஸ்க் இஸ் டு ரிட்ரைவ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கிறத நாம் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அதனால அவர்களுடைய நியாயமற்ற ஆசை, வெறி, அதன் காரணமாகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ராஜா சார், இப்போ நீங்கள் மன்னர் ராஜா ஹரிசிங் அவருடைய அந்த விஷயங்கள், அந்த கடந்த வரலாறுகள், இதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப விளக்கமாக பழைய ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி எழுதுனா சார், தீவிரவாதிகளுடைய கருத்தை நம்ம யாரும் ஆதரிக்க போகிறதில்ல. ஆனால் அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காஷ்மீர் மக்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, இந்தியாவோடு சேர்ந்து அவர்கள் இருக்க விருப்பப்படலை, இல்லை பாகிஸ்தானோடு சேர ஆசைப்படுறாங்க. நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்துருங்களேன். பொது வாக்கெடுப்பு எடுத்தால் அந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. இது ஒரு கட்டாயப்படுத்தி அவர்களை இந்தியாவோடு இணைத்து வைத்திருக்கிறீர்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் பொது வாக்கெடுப்புக்கு நாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம் சார்? அது ஒரு தவறான இது கூட ஜவஹர்லால் நேரு அரசாங்கம் எடுத்தது. ஆனால் சிம்லா ஒப்பந்தத்தில் நாம் அதெல்லாம் ரத்து பண்ணிட்டோம்.
நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இதை டிசைட் பண்றது யாரு? ஜம்மு காஷ்மீர்ல நாம தேர்தல் நடத்தி இருக்கோம். 67% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதன் மூலமாக சட்டமன்றத்தில் இப்ப ஆளுங்கட்சியா நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருக்கு, எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆகவே ஜனநாயக ரீதியில நாம ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சியில் இருக்கும் பொழுது பொது வாக்கெடுப்புன்னு யார் சொல்றது? இது யார் நிர்ணயிக்கிறது? இது யார் இதுக்கு நாட்டாம? இதுதான் சொன்னேன்னா, ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் நிலைமை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாகிஸ்தான்லயே மிகப்பெரிய ப்ராவின்ஸ் நிலப்பரப்பு ரீதியா ஜனங்கள் குறைவா இருந்தாலும் பலுச்சிஸ்தான் இன்னைக்கு அவங்க தனியா போகணும்னு அவங்க போராடி கொண்டு இருக்காங்க. நீங்க பஞ்சாப், சிந்து, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் மக்கள் கூட சந்தோஷமா இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, சார் பாகிஸ்தான்ல இருந்து துப்பாக்கி இருந்து என்ன சார் பிரயோஜனம், ரவையே இல்லைன்னு. நான் சொன்னேன், சாப்பிட்றதுக்கான ரவையும் கூட அவங்கள்ட்ட இல்லை. அந்த மாதிரியாக பாகிஸ்தான் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் மக்களிடையே ஒரு மயக்க ஊசி மாதிரியா இதை பயன்படுத்துறாங்க. அதனால அவர்களுடைய கோரிக்கை எந்த விதத்திலும் நியாயமானதில்லை. ஏன்னா தொடர்ந்து நாம தேர்தல் நடத்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இப்ப சமீபத்தில் தான் தேர்தல் நடத்தினோம். அது மட்டும் இல்ல, நாம உங்க தொலைக்காட்சி நேயர்களுக்காக நான் சொல்ல விரும்புறேன், இந்த ஏப்ரல் 22 தாக்குதலே ஏன் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பிரதான தொழில்துறையாக இருப்பது சுற்றுலாத்துறை. அங்கு இந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க, வருமானம் கூடியிருக்கு. ஆகவே இதில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி திரும்புது, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே 67-70% தான் ஓட்டிங் வரும். அந்த அளவுக்கு அங்கேயும் ஓட்டிங் இருக்கு. ஆகவே பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் நமக்கு தெளிவா ஆப்வியஸா தெரியுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த சுற்றுலாத்துறையை பின்னடைவுக்கு தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டு டெரரிஸ்ட் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றார்கள். அதனால பாகிஸ்தானுடைய அதீத ஆசை இன்னைக்கு அவங்க ரொம்ப இதுல பாகிஸ்தான் பிடிவாதமா இருக்குமானால், எப்படி பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, அது பங்களாதேஷ்னு தனி நாடா பிரிஞ்சுதோ, அந்த மாதிரியா நாளைக்கு பலுச்சிஸ்தான் மக்கள் அவர்கள் சுய ஆட்சியை அறிவித்து விடுவார்கள். ஏன்னா அங்க பாகிஸ்தானுடைய எந்த கண்ட்ரோல் இல்லைன்னு இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கு. அதனால பாகிஸ்தான் நாம நாகரிகமான உலக நாடுகளில் ஒரு உறுப்பு நாடா நாம இருக்கணும்னு விரும்பினால் அவங்க புத்திசாலித்தனமா இந்த போர் நிறுத்தத்தை எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்கிறோமோ போரை முடிச்சுக்கிறாங்களோ பாகிஸ்தானுக்கு நல்லது.